ஹாய், இப்படிக்கு உங்கள் செல்லம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம குக்கரை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். குக்கர் எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் சமயத்துக்கு தகுந்தாப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக எடுக்கணும், குக்கரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகணும். அப்போல்லாம் குக்கர் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம குக்கரை எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். அந்த சமயத்தில் குக்கர் ஹீட் ஆகிடுதுன்னா நம்மளால் தொடவும் முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஹேக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லாக் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6. இது இந்த குக்கரோட இன்டர்லாக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போட்டு இப்படி பண்ணும்போது லாக் ஆகுது. இந்த லாக் வந்து ஆனப்புறம் தான் குக்கர் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த ஹேண்டில் நீளமாக இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற ஹேண்டில் சின்னதாக இருக்குது. இட் இஸ் ஹார்ட்லி 2 inches. இது வந்து 5 inches. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது லென்த்தாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டு ஃபுல்லாக இங்கே இறங்குறதுக்குள்ளேயும் குக்கரும் ஆஃப் ஆகிடும். நம்மளால் நம்ம தேவைப்படும் போது இங்கேருந்து தூக்க முடியும். ஆனால் இப்படி ஒத்த கையால் குக்கரை தூக்க முடியாது, ஏன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சாப்பாடு இருக்கும், இல்லை நீங்கள் பிரியாணி பண்ணிடலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. இந்த ஹேண்டில் நம்ம தொடும்போது பாடிக்கு ரொம்ப கிட்டக்க டச்சில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ நார்மல் கையால் நம்மளால் இதை தொட முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் துணியை வச்சு தொடலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, துணியால் எடுக்கும்போது ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் குக்கரே கீழே விழுந்துடும், நீங்கள் சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, இதில் 6 இன்டர்லாக் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்லாக் வந்து எப்படி வேணால் இந்த குக்கரில் எந்த டைமென்ஷனில் வேணாலும் சுற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹேண்டில் இப்படி சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பண்ணிக்கலாம். அப்போது இந்த பக்கம் இந்த லென்த் ஹேண்டில் வந்துடும், இந்த பக்கம் இந்த ஹேண்டிலும் வந்துடும். அப்போது ஒரே சமயத்தில் 2 பக்கம் பிடிச்சி நீங்கள் தூக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக், பார்த்து பண்ணுங்கள். பட் இது வந்து நான் மேக் ஷுர் இது இப்படி பண்ணப்புறம் இப்படி பண்ணிடணும், ஃபுல் லாக் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஹேண்டில் சின்ன ஹேண்டில் இருக்குது. ஸோ கீழே வந்து ரிலீவரோட லாக் சிஸ்டம் ஒன்று இருக்கும், அது ஹாஃப் தான் ஆகும். அதனால் அது ஹாஃப் ஷோர் ஆகிடுச்சு அப்படின்னு அப்புறம் இதையும் இந்த பக்கமும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துன்னு போங்க. பி கேர்ஃபுல், டேக் கேர்.